மற்ற கேஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த கேசஸ்ல இவ்வளவு மர்மம் ஏன் அவ்வளோ ஒவ்வொரு விஷயங்களா இருக்கு? எஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கூடவே நம்ம சொல்லணும்னா அந்த பெண் போஸ்ட் பண்ண வீடியோ, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், அதாவது வந்துட்டு அவங்க நைட்ல இருந்து காலையில வரைக்கும் மது போதையில தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவங்க அப்பா வந்துதான் குழந்தைய காணும்னு போய் இது பண்ணாரு. நாங்க போய் எழுப்பினோம், அப்பவே அவங்களால எந்திரிக்க முடியல. மறுநாள் காலையில தான் அவங்க இது பண்ணாங்க. நைட்ல அவங்க என் கூட சேர்ந்து குழந்தையே தேடலங்கிறாங்க. இன்னொன்னு, கார்த்திக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பழக்கத்தினாலதான் வந்துட்டு இந்த குழந்தை நம்பி அவங்க கூட போனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ குழந்தைய இவங்க தொலைச்சிட்டாங்க, சன்மானம் ஏதாவது கொடுக்காதீங்க, கொடுத்தா கூட இவங்க வேற வகையில இதை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்கு. பட் நமக்கு அஃபீஷியலா என்ன ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வருதோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போக முடியுமே தவிர, அதை தவிர்த்து இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போ அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேம், இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கனால இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்தணும், இன்னும் பல உண்மைகள். எஸ், விசாரணை தீவிரம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க முதல்ல விஜயும் அவங்க கிட்ட பேசினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா லைக் காவல்துறை தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு, இதுல யார் யாரெல்லாம் இன்க்ளூடடா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மீதும் இங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதாகவும் இங்க இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணப்படும்னு ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜி எல்லாரும் ஸ்பாட்ல இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது ஆய்வு மேற்கொண்டது நம்ம பார்க்க முடிஞ்சது. மேபி இந்த வழக்கு ஒரு முன்மாதிரியான வழக்காக கூட இருக்கலாம். நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகும் போது காவல்துறை என்ன மாதிரியாக துரிதமாக செயல்படணும்னு சொல்லி, ஓகே, ஏன்னா 24 ஹவர்ஸ்ல பிடிச்சிருக்காங்க குற்றவாளிகளையும் இல்லையா? அப்படி இருக்கும் போது இப்ப அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அவங்க தாய் தந்தையிடம் இருந்துதான் முதல்ல துவக்கப்படும். ஓகே, ஏன்னா நீங்க வேலைக்கு போயிருந்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு நல்லா பழக்கம், ஏன்னா அவர் நன்கு அறிமுகமான நபர்னு சொல்லப்படுது. இவங்க அந்த இடத்துக்கு மாறி போய் 20-25 டேஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. இவங்க போன 10 நாள்ல கார்த்திக் மாறி போயாச்சுன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, அந்த குழந்தை பாவம் மேட்டூர்ல அவங்களுடைய பாட்டி வீட்டுலதான் இருந்திருக்கா ஒரு மாசமா லீவ்னால. இப்ப இந்த குழந்தை இங்க வந்து ஒரு வாரமா 10 நாள் தான் ஆச்சுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்திகள் இது எல்லாமே வைத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மற்றும் இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ விட்னஸஸ், இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பெண், இவங்க எல்லார்கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நடத்தப்படும். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் உலகமெங்கும் மே 28 முதல்